பிறந்த வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போனது மட்டும்தான் தெரிய வரும். அங்கே நடக்கிற ஒரு நல்லது கெட்டது, அந்த பொண்ணுக்கு நடக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டேங்குது. பொண்ணை கால் பண்ணி கொடுத்துட்டோம்னா எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண்ணு நீங்கள் வைக்கணும். எதுக்காகனா நம்ம போன பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்து வளர்ந்த விதம் வேறு. இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரித்தன்ன்ற ஒரு பொண்ணு சொன்னீங்களா, அந்த மாதிரி பொண்ணுக்கு நடந்த பாதிப்பு, அந்த விபத்து யார் வீட்லேயுமே நடக்காது. நடக்கும்னு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். உங்கள் பொண்ணு உண்மைதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறது உண்மையாக பையனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. உங்கள் பொண்ணு சந்தோஷமாக சிரிச்சிட்டு பேசினா சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தமா? பெண்களில் வந்து வாயில் சிரிப்பு இல்லை, கண்ணில் சிரிப்பு இருக்கணும். அதிலே தெரிஞ்சிடும். மாலிக் பாய் அஃபீஷியல் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய பதிவுகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரித்தன்யா அப்படின்ற அந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்க. நிறைய துன்பங்களை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு மூலாதாரம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அவங்க கணவன் இருக்கலாம், அவங்களுடைய மாமியார் மாமனார் அப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் தற்கொலை அப்படின்ற முடிவு தான் நிரந்தரமா? தற்கொலைன்ற முடிவு எடுத்தது சரிதானா? நல்ல விஷயமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து மீடியாவுக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது, முக்கியமாக தமிழ்நாட்டில் தெரிஞ்சது ஒரு ரித்தன்யாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஒரு ஊர்லேயும், ஒரு ஒரு ஸ்டேட்லேயும், ஒரு ஒரு நாட்டிலையும் இந்த ரித்தன்யா மாதிரி பொண்ணுங்க எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பிறந்த வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போனது மட்டும்தான் தெரிய வரும். அங்கே நடக்கிற ஒரு நல்லது கெட்டது, அந்த பொண்ணுக்கு நடக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுறாங்க. சில பேர் இதுதான் நம்ம லைஃப்னு அனுசரிச்சுட்டு வாழ்கிறாங்க. சில பேர் அதை பொறுக்க முடியாமல் தான் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற ஒரு தற்கொலை அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. சரி, இந்த அளவுக்கு நடக்குதுன்னா, அந்த பொண்ணே மன உடைச்சல் ஆயிருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவன் லைஃப்பில் அந்த இடத்துல 2 மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணு என்ன வாழ்ந்துருக்கோம், என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு தன் உயிரை தன்னை அழிச்சிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு ஊரில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. அதுக்காக தான் சொல்கிறது மக்களே, நான் நார்மலாக ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு இப்படின்ற மாதிரி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் இதுதான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்பா, நல்ல மாப்பிள்ளை, நல்ல மரும்பிள்ளை, நல்ல மாமியார் எல்லாமே ஓகே. நான் யார் மனசும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண்ணு நீங்கள் வைக்கணும். எதுக்காகனா, நம்ம போன பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்து வளர்ந்த விதம் வேறு, அங்கே இனிமேல் இருக்க போகிற விதம் வேறு. அது கரெக்டாக இருக்கா, பொண்ணு கரெக்டாக தான் வாழுதா, உள் மனசோட பேசுதா, இல்லை அந்த பொண்ணு நடித்து பேசுதா, இல்லை நம்மக்கிட்ட மறைக்குதா, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, இந்த வேலை செய்கிறானா, அந்த வேலை செய்கிறானா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, கார் வச்சுருக்கானா, பைக் வச்சுருக்கானா, ஐடியில் இருக்கானா, சாஃப்ட்வேரில் இருக்கானா, எல்லாமே பார்க்குறீங்க. ஆனால் அதே ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சைடே போக மாட்டீங்க. அவ்வளோதான் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சும் முடிஞ்சு போச்சு. மறு வீட்டுக்கு வந்தாங்களா ஒரு 4 வாரம் 5 வாரம் முடிஞ்சு போச்சு. 6வது வாரத்தில் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட்டு. கல்யாணம் புதுசில் எல்லோரும் மானே தேனே பொன்மானேன்னு சொல்கிறது தாம்மா. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரச்சனையே ஸ்டார்ட்டு. சொல்லுங்கள், வாங்கின புது வண்டி எடுத்தோன்னே வேகமாக தான் போவோம், அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாகும். அந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வாமா அப்படின்னால வா அப்படின்னு வரும், அப்புறம் வான்னு வரும், அப்புறம் வா அப்படின்னு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அங்கே நம்ம பெண் குழந்தைய ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு வீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அங்கே எப்படி வாழ்கிறா, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா, அவள் உண்மையாக தான் பேசுகிறாளா, நடிக்கிறாளா, இல்லை நல்லா வாழ்கிறாளா, சந்தோஷமாக இருக்காளா, நம்மகிட்ட உள் மனசாக தான் பேசுகிறாளா, தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரித்தன்ன்ற ஒரு பொண்ணு சொன்னீங்களா, அந்த மாதிரி பொண்ணுக்கு நடந்த பாதிப்பு, அந்த விபத்து யார் வீட்லேயுமே நடக்காது. நடக்கும்னு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இவ்வளோ 25 26 வயசு வரை நீங்கள் கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுறீங்க. ஒரு மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற அனலைஸ் பண்ணுற விஷயத்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பொண்ணு எப்படி வந்திருக்கான்னு பாருங்கள். நீங்கள் அந்த பொண்ணு வரலாம் பரவாயில்ல, நீங்கள் போங்க. அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒரு ஆள் போங்க. நம்ம தங்கச்சி அக்கா எப்படி இருக்கான்னு பாருங்கள், தன் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அங்கே போக போக வரும்போது அங்கே நடக்கிற நேச்சர் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் பொண்ணு எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கா, இல்லை நம்ம போகும்போது மட்டும் நடிக்கிறாளா, இல்லை அவன் நடிக்கிறானா, இல்லை நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காளா, நல்லா வந்தால் சந்தோஷம், இறைவனுக்கு நன்றி சொல்லி போயிட்டே இருங்க. இல்லை கஷ்டப்பட்டுருக்காளா, ஒரு சின்ன மனக்கசப்பு சொல்கிறாளா, அந்த சின்ன விஷயத்த உட்காந்து பேசுங்க.
எடுத்தோன்னே டைவர்ஸ்ன்ற விஷயத்துக்கு உங்களை போக சொல்லலை. யார் மேலே தப்பு இருக்குது? மாப்பிள்ளை மேலே தப்பா, பொண்ணு மேலே தப்பு இருக்கா? இந்த சண்டை எதனால் வந்தது? ஏன் வேணான்றீங்க? ஏன் டைவர்ஸ் வரையும் போகிறீங்க? ஏன் இப்போ உங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்குது? என்ன காரணம் அப்படின்னு உட்காந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே சரி பண்ணிடலாம். ஆமாவா இல்லையாம்மா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பொண்ணு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா எடுத்தோன்னு அதை நீங்கள் ஃபுல்லாக கூட கேட்க வேணாம். மாப்பிள்ளை பெண்ணை உட்காரச்சு கேட்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் பண்ணீங்களா இல்லை என் பொண்ணு பண்ணிச்சா அப்படின்னு கேட்டு அந்த எவ்வளோ பெரிய விஷயத்தை உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணினாலும் மறுநாள் இரவே பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மறுநாளே அவங்க லைஃப் பேசினா முடியாத பிரச்சனை கிடையாது. ஸோ நார்மல் இலவிக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் போதும்னு சொல்லி தள்ளி விட்டா போதும், அமுச்சு விட்டா போதும், கௌரவமாக இருக்காளா, பென்ஸ் காரில் போகிறாளா, பென்ஸ் அது தான் பார்க்கறதுனால உள்ள 10க்கு 10 ரூமில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியறதில்லை. அது தெரியாமல் தான் இந்த ரித்தன்யா மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கிறாங்க. சொல்கிற மக்களே, இது வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோ வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் கிடையாது, பெற்றோர்களுக்கு மட்டுமே சமர்ப்பணம். எப்படின்னா அவங்களுக்கான மட்டும் வீடியோ. ஒரு பொண்ணை கால் பண்ணி கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் அந்த பொண்ணு மேலேயும் உங்கள் பொண்ணு மேலே அந்த பையன் மேலே ஒரு கண்ணு வைங்க, ஃபேமிலி மேலே ஒரு கண்ணு வைங்க. எப்படி பாருங்கள், பார்க்க உங்களுக்கே தெரிய வரும். ஓரளவுக்கு செட் ஆகி நல்லா இருக்காங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உடனே கால் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஃபாரின் போயிருந்தோம், ஃபாரின் போகிறோம், உடனே ஃபாரின் பண்ணி 2வது மாதமே ஃபாரின் அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஊர்லேயே பக்கத்து ஊரில் போனால் ஒரு வீடு செட் ஆகுறதில்ல, ஒரு ஏரியா செட் ஆகுறதில்ல. ஆமாவா இல்லையா? அங்கே இருக்கிற மக்கள் செட் ஆகுறதில்ல. அப்போ நாடு விட்டு நாடு அனுப்புகிறாங்க. எப்படி செட் ஆகும்? அங்கே சந்தோஷமாக வரான்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? உங்கள் பொண்ணு உண்மைதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறது உண்மையாக பையன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. உங்கள் பொண்ணு சந்தோஷமாக சிரிச்சிட்டு பேசினா சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தமா? பெண்களில் வந்து வாயில் சிரிப்பு இல்லை, கண்ணில் சிரிப்பு இருக்கணும். அதிலே தெரிஞ்சிடும் இது உண்மையாக சிரிக்கிறாங்களா பொய்யா சிரிக்கிறாங்களான்னு. சரிங்களா? நிறைய இருக்குமா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெண் பிள்ளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட 1 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வந்தாலும் உட்காந்து பேசி அதுக்கான தீர்வு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக தெரிவிச்சிருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.